விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ அந்த நல்ல அபிப்பிராயத்தை சிதைக்கணும். அதுக்கு தே யூஸ் வேரியஸ் மெத்தட்ஸ், வேரியஸ் பர்சன்ஸ், வேரியஸ் இன்சிடென்ட்ஸ். அது மாதிரி இது ஒன்று ஆயிடுச்சோ, அவங்க ஃபேமிலி மேட்ரு வரைக்கும் போகிறதுன்றது. இப்போ சவுக்கு சங்கர் சொன்னது, இந்த இது மேட்ரு கசிஞ்சு விடுத்து, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கரூரில் செப்டம்பர் 27, 2025 அந்த சம்பவம் நடந்த உடனே தொடங்கினாங்க திமுக ஆட்கள். ஏன்னால்தான் தான் கொலையாயிடுச்சு, இவன் சாகடிச்சிட்டான் அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஸ்ட்ரேஞ்சிலி கொலையாளி பட்டத்தெல்லாம் கொடுத்தா கூட அந்த யாரெல்லாம் இறந்தாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸு சார் நல்லவருங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னாங்க. மட்டும் இல்லை, இம்மி அளவு கூட அவருடைய பவர், அவர் சப்போர்ட் குறையில கூட தான் ஆரம்பிச்சிருக்குது. இப்போ போன வேலூரில் அவரே சொன்னார் 30%ன்னு. அவரே சொன்னார்னு ஏன் சொல்கிறேன்னா, அவர் சாதாரணமாக லூஸ் ஸ்டாக் பண்ண மாட்டார். கண்டிப்பாக சர்வே வராமல் சொல்ல முடியும். சர்வே மட்டும் இல்லை, அதை கிராஸ் செக் பண்ணி அதை நம்பகத்தன். ஏன்னா விஜய் இஸ் சச் எ பர்சன். மனைவி கொடுக்கறது இருக்குல்ல சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திட்டமிட்ட சதிங்கிறது கோர்ட்ல இருந்து எப்படி இந்த டாக்குமெண்ட் வெளியே வந்தது, வெளியே எப்படி பரவுனது, அதுவும் குறிப்பிட்டு ஒரு சேனல் வரி வரியாக செய்தி போட்டு இந்த 10 மார்க் கொஸ்டின் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, கார்டெல்லாம் போடுறாங்க. கார்டெல்லாம் ஒரு 12-13 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு என்ன தமாஷா இருக்குன்னா, இதெல்லாம் செய்யறவங்க யாருன்னா, தமிழ்நாட்டில் மனைவி, துணைவி, இணைவின்ற அகராதிக்கு வார்த்தைகள் கொடுத்தவங்க. தமிழ்நாட்டில் இதை செய்கிற திமுகவினர் தான் மெயினாக செய்கிறாங்க. சில இடங்களில் நாம் தமிழர் கட்சி, அந்த நடிகை விஜயலட்சுமியிலேருந்து எல்லாம் வந்துடும், காளியம்மாவை என்ன பேசி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு, அதனால் இவ்வளோதான்பா உன்னால் பண்ண முடியும்னு போட்டேன். அப்போது இன்றைக்கி விஜய்க்கு எதிரானவர்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை, இந்த செய்தியை குற்றச்சாட்டு மாதிரி ஆக்கி தீர்ப்பே கொடுத்துட்ருக்காங்க.